Hello champs, welcome to FIST Lecture 2 President, Vice President, Prime Minister, Council of Minister. இன்றைக்கி அதை நம்ம ஃபுல்லாக டேக் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவோட எண்டில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். When did the Constituent Assembly first meeting take place? அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறது எப்போ நடந்திருக்கு? 9th December 1946. இந்த ப்ரியாம்பிளில் ரிப்பப்ளிக் சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஸோ இந்த ஸ்டேட் இருக்கிற சுப்ரீம் பவர் மக்கள்கிட்டையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள்கிட்டையும் இருந்துச்சுன்னா அதுதான் ரிப்பப்ளிக், மன்னராட்சியாக இல்லாமல். மூணாவது, ரைட் டு ஈக்குவாலிட்டி எந்த ஆர்டிக்கிள் கீழே வரும்? ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18. அண்ட் எந்த ஒரு கேஸ் ப்ரியாம்பிளை அமெண்ட்மெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிற ஒரு பவர் கொடுத்துருக்கு? கேசவானந்த பாரதி கேஸ் 1973 இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். விச் பார்ட், எந்த பார்ட்டு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்? பார்ட் 3 ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35. ஸோ இப்போ நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரசிடெண்ட் ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 62 வரைக்கும் வரக்கூடியது பிரசிடெண்ட். பார்ட் 5 கீழே வருவாங்க. ஆர்டிகல் 52, தேர் ஷல் பி எ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவுக்கு பிரசிடெண்ட் ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்கிறது ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் வெஸ்டட் இன் த பிரசிடெண்ட். அதாவது இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும், இந்தியன் நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முப்படைகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான சுப்ரீம் கமாண்டர் பிரசிடெண்ட். ஆர்டிகல் 54 அண்ட் 55 இரண்டுமே எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ எலெக்ஷனுங்கிறது எப்படி நடக்கும்? பிரசிடெண்ட்டுக்கு சிஎம் நாம் சூஸ் பண்ணுவோம், பிஎம்ஏ நாம் தான் சூஸ் பண்ணுவோம். அதனால் அது என்னது? டைரக்ட் எலெக்ஷன். ஆனால் பிரசிடெண்ட்டு நாம் எலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் கிடையாது. நாம் ஒருத்தவங்க எலெக்ட் பண்ணுவோம், அவங்க மூலியமாக பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும்? எலக்டோரல் காலேஜ். அப்போ இந்த எலக்டோரல் காலேஜில் யார் யார் இருப்பாங்க? 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவாக இருக்கட்டும், ராஜ்யசபாவாக இருக்கட்டும், இந்த 2 ஹவுசஸோட எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ், எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்களே அவங்க. ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த யூனியன் டெரிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 யூனியன் டெரிட்டரி தான், ஒன்று டெல்லி, இன்னொன்று புதுச்சேரி. இதில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ அவங்க கலந்துப்பாங்க. ஸோ இந்த யூடிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி இருக்கு இல்லையா, ஸோ இதை இந்த அதிகாரத்தை கொடுத்தது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி யாருமே எலக்டரல் காலேஜ் இருக்க மாட்டாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸுங்கிறது இந்த ஒரு எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க. வெறும் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் கலந்துப்பாங்க. ஸோ மெத்தட் என்னது? ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், PRSTV மெத்தட் யூஸ் பண்ணி தான் இங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. சீக்ரெட் பேலட் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 2வது 35 வயசு தாண்டி இருக்கணும், அதாவது மினிமமாக 35 வயசு இருக்கணும். அவர் லோக்சபாவிலே மெம்பர் ஆகுற அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கணும் பிரசிடெண்ட். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் அவர் கீழே எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது லாபகரணமான தொழில் எதுவுமே அவர் கீழே இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 56 பொறுத்த வரைக்கும் டேர்ம். ஸோ டேர்முங்க 5 வருஷம் அவர் இருக்கணும். ஒருவேளை அவருக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணணும்னு நினச்சாருன்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தன்னுடைய கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இது ஆர்டிகல் 56 சொல்லக்கூடியது டேர்ம். அதே மாதிரி 61 பொறுத்த வரைக்கும் ரிமூவல். ஸோ இது நம்ம ரிமூவல் சொல்லக்கூடாது, இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆர்டிகல் 61. இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணப்போ நாமினேட்டட் மெம்பர்ஸும் இதை கலந்துப்பாங்க. சூஸ் பண்ணுறப்ப எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான், ஆனால் இம்பீச் பண்ணுறப்ப நாமினேட்டட் மெம்பர்ஸும் இதில் கலந்துப்பாங்க. அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது USA கிட்டேருந்து எடுத்த ஒரு ப்ராசஸ், சிம்பிள். அண்ட் இன்னொரு சில முக்கியமான ஆர்டிகல் சொல்லணும்னா ஆர்டிகல் 60 நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஓத். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி தான் அவர் ஓத் எடுத்துப்பார். ஒருவேளை அப்போ CJI இல்லாத பட்சத்தில் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜி யாரோ அவங்க முன்னாடி ஓத் எடுத்துக்கலாம். இது ஆர்டிகல் 60. ஃபைன். அப்போ இன்னும் ஒரு சில பவர்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 72ல் பார்டனிங் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்டனிங் பவர் பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான பார்டனிங் பவர் பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஒன்று பார்டன். பனிஷ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட முடியும்.
அது பாடன். ரெண்டாவது கம்யூட்டேஷன் அந்த ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், அதாவது தண்டனையை மாற்ற முடியும். ரெமிஷன் அந்த பனிஷ்மெண்ட் பீரியட், இந்த தண்டனை காலத்தை குறைக்க முடியும். ரெஸ்பைட் ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ், அதாவது ப்ரெக்னன்சி இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்னால அந்த பனிஷ்மெண்ட்டை குறைக்கலாம், கம்மி பண்ணலாம். ரெப்ரிவ் டெம்பரரி டியூரேஷனுக்காக ஒரு தற்காலிக நேரத்துக்கு அந்த எக்ஸிக்யூஷனை அப்படி நிறுத்தி வைக்கலாம். இதுவுமே எவ்வளோ பண்ணும். ஸோ 5 பவர்ஸ் வந்து பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் கீழே வரும். இப்போ பிரசிடென்ட்டோட பார்டன் பவருக்கும் கவர்னரோட பார்டன் பவருக்கும் என்ன வித்தியாசம்? டெத் சென்டென்ஸ், மரண தண்டனைன்னு சொல்லுவாங்க, அது பிரசிடென்ட்டால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும், பார்டன் பண்ண முடியும். ஆனால் கவர்னரால் அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் ஒரு படி மேலே இருக்கும். அண்ட் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். லாங்கஸ்ட் சர்விங்குமே கூட அவர் தான். 1950 வந்தவர், 1962 தான் அவர் வந்து ரிசைன் பண்ணார். ஸோ இது வந்து 12 இயர்ஸ் அவர் வந்து பிரசிடென்ட் பதவியில் இருந்திருக்கிறாரு. ஃபைன். அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதிபா பட்டேல். ஸோ நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 63 ஆர்டிகல் 71 வரைக்கும். ஆஸ் யூஷுவல் ஆர்டிகல் 63ங்கிறது என்ன? தேர் ஷால் பி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்குன்னு சொல்கிறது ஆர்டிகல் 63. எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருக்கும். எக்ஸாம் ரொம்ப ஃபேவரட் பாயிண்ட் இது. ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 64. அண்ட் 65 பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பிரசிடென்ட் அப்போ ஆப்சண்ட் ஆயிருந்தார் அப்படின்னா அங்கே வைஸ் பிரசிடென்ட் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மேக்ஸிமம் 6 months. அதை தாண்டி அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. அண்டு 66 வந்து எலெக்ஷன். ஸோ இது எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும். ஆர்டிகல் 108 கீழே வர ஜாயின்ட் சிட்டிங்கில் தான் நடக்கும். போத் த ஹவுசஸ் மெம்பர்ஸும் இதில் கலந்துப்பாங்க. ஆனால் இதில் ஸ்டேட் எம்எல்ஏஸ் கலந்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஸ்டேட் எம்எல்ஏஸ் கலந்துக்க மாட்டாங்க. பிரசிடென்ட்டில் கலந்துப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட்டில் கலந்துக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும்தான் இதில் கலந்துப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அண்ட் 35 வயசு அவருக்கு இருக்கணும். ஓகே, அண்ட் ராஜ்யசபாவோட மெம்பர் ஆகிற அளவுக்கு ஒரு குவாலிஃபைடாக அவர் வந்து இருந்தால் போதும். அண்டு டேர்ம் 5 years. ரீஎலெக்ஷன் எவ்வளோ முறை பண்ணிக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டும் அப்படி தான். பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முறை வேணுனாலும் அவர் வந்து பிரசிடென்ட்டாக இருந்துக்கலாம், ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்ஏல அப்படி பண்ண முடியாது. யூஎஸ்ஏல 2 டேர்ம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை பிரசிடென்ட் ஆகிட்டாங்க, இன்னொரு தடவை ஆகலாம், அவ்வளோதான். அந்த 2 டேர்ம் மட்டும்தான் யூஎஸ்ஏல பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. எவ்வளோ முறை வேணுனாலும் ரீஎலெக்டட் மூலியமாக அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ரிமூவல் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்லாம் கிடையாது. லைக் பிரசிடென்ட் ராஜ்யசபாவில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும் மெஜாரிட்டியாக, அண்ட் அதை வந்து லோக்சபா அக்ரி பண்ணிட்டா போதும், இங்கே ரிமூவல் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அண்ட் அவர் தான் 2 முறை வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் தான் ஹெட் ஆஃப் கவுன்சில் பிரைம் மினிஸ்டர். அண்ட் ஒரு சில பாடிஸ்க்குமே இவர் சேர்மனாக இருந்திருக்கிறாரு. ஒன்று நித்தி ஆயோக், 2வது இன்டர்ஸ்டேட் கவுன்சில், 3வது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த மாதிரி முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அவர் தான் சேர்மனாக இருப்பார். பிரைம் மினிஸ்டர் அப்போ யார் இருக்காங்களோ அவங்க தான் சேர்மன். அண்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ரியல் ஹெட்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் நாமினல் ஹெட், பிரைம் மினிஸ்டர் ரியல் ஹெட். இதில் ஆர்டிகல் 74 ஒன்று சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 74 என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட். இப்போ பிரைம் மினிஸ்டரோட தலைமையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸில் பிரசிடென்ட் அது அப்படி நடந்துக்கலாம். இது சொல்கிறது ஆர்டிகல் 74. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் எப்பயும் போல் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஒரு லிங்க் மாதிரி, அதாவது பிரிட்ஜ் மாதிரி, பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகல் 78. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரை பொறுத்து ஜவஹர்லால் நேரு. அண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிஎம் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவுமே ஜவஹர்லால் நேரு தான். அப்புறம் ஒரு சில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர்டிகல்ஸும் ஆர்டிகல் 74 and 75. ஆர்டிகல் 74 வந்து நான் சொன்ன மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்டை அட்வைஸ் பண்ணலாம். அண்ட் ஆர்டிகல் 75 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட், ஆனால் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ்
அப்புறம் தான் பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 3 விதமான டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று கேபினெட் மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோஸ் இருக்கிற மினிஸ்டர்ஸ் லைக் டிஃபென்ஸ், ஹோம் மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி பெரிய போர்ட்ஃபோலியோஸ் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கேபினெட் மினிஸ்டர்ஸ்குள்ளே வருவாங்க. மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மினிஸ்ட்ரிஸ் அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபினெட் மினிஸ்டர்ஸை அசிஸ்ட் பண்ணுவாங்க. 3வது டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் 2 பேரையுமே வந்து அசிஸ்ட் பண்ணுறது டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான இன்னும் ஆர்டிகல் 76 வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லக்கூடியது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். அண்ட் அட்டார்னி ஜெனரலாக ஆகணும் அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஜட்ஜ் ஆகிற குவாலிஃபிகேஷனுங்கிறது இருக்கணும். அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை லீகலாக அட்வைஸ் பண்ணுறது அட்டார்னி ஜெனரலோட வேலை. அதே மாதிரி அவர் இந்த இந்தியாவில் இருக்கிற எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் அவர் போய் நேரடியாக அந்த கேஸை வாதாடுறதை பார்க்கலாம். ஸோ அதுக்கான அதிகாரம் வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு உண்டு. ஸோ இவர் வந்து தனியாகவுமே ப்ரைவேட்டாகவுமே அவர் வந்து லீகல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி உருவான ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் எம்சி சேத்தல்வாட். அவர் தான் லாங்கஸ்ட் அட்டார்னி ஜெனரலாகவுமே இருந்திருக்கிறாரு. அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து அட்டார்னி ஜெனரலை அசிஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு பதவி தான் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. எப்படி இந்தியாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்டார்னி ஜெனரலோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறாங்க. இது ஆர்டிகல் 165 கீழே வரும். அட்வொகேட் ஜெனரல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? அப்பாயிண்டட் பை கவர்னர். அண்ட் இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜி ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஃபார் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அண்டு லீகல் மேட்டர்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அண்டு ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து அட்டார்னி ஜெனரல். ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு கேட்டாங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போ சின்ன ரேபிட் ரிவிஷனுக்குள்ளே போகலாம். பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 62. பிரசிடென்ட் டேர்ம் 5 years. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 56. பிரசிடென்ட் ரிமூவ்டு பை எந்த ப்ராசஸ்? இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அண்டர் ஆர்டிகல் 61ல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 ஹவுசஸ்லையும் தேவை. அடுத்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறது யார்? எம்பிஸ். அப்புறம் ஸ்டேட் இல்லை யூனியன் டெரிட்டரிஸோட எம்எல்ஏஸ். நாமினேட் மெம்பர்ஸ் இதில் வரமாட்டாங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 63லேருந்து ஆர்டிகல் 71. எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா யார்? வைஸ் பிரசிடென்ட். அண்டு வைஸ் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும்தான். எம்எல்ஏஸ் இதில் வரமாட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ்டு பை ஒரு ராஜ்யசபாவில் ஒரு ரெசல்யூஷன் மூலயமா லோக்சபா அக்ரி பண்ணதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டிகல் 75 கீழே வருவாங்க. அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? பை பிரசிடென்ட். அண்டு பிஎம்மோட முக்கியமான டியூட்டிங்கிறது அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 78 கீழே வரும். அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்டர் ஆர்டிகல் 75. ஸோ இதுதான் நீங்கள் ரேபிட் ரிவிஷன். அண்டு ஒரு சில PYQs நம்ம சால்வ் பண்ணலாம். ஹூ ஆக்ட்ஸ் அஸ் பிரசிடென்ட் இஃப் த ஆஃபீஸ் ஃபால்ஸ் வேக்கன்ட் டியூ டு டெத் ஆர் ரெசிக்னேஷன். அப்போது இருந்த பிரசிடென்ட் ஒரு வேளை இறந்துட்டாங்கனாலோ இல்லை ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து யார் அந்த ஒரு வேக்கண்ட்டை ஃபில் பண்ணும்? ஆப்ஷன் பி வைஸ் பிரசிடென்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரமாட்டாங்க. அது ஒரு ஏர்லி ப்ராக்டிஸாக இருந்தது தவிர பட் கான்ஸ்டியூஷனாக வைஸ் பிரசிடென்ட்டை மட்டும்தான் பிரசிடென்ட்டோட கோஸ்ட்டுக்கு வர முடியும். செகண்ட் ஒன், விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ் ஃபார் த பிரசிடென்ட் எலெக்ஷன். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸில் எலக்ட்ரல் காலேஜில் யார் வரமாட்டாங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் பண்ணுறப்ப? ஆப்ஷன் சி, நாமினேட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் அவங்க ஓட் பண்ண மாட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ்டு பை அ ரெசல்யூஷன் பாஸ்டு பை. அப்போ வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறது எந்த ஹவுஸில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்? ஆப்ஷன் பி, ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி பாஸ் பண்ணும், லோக்சபா அதை வந்து அக்ரி பண்ணணும். ஃபோர்த் ஒன், ஹூ இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார்? ஆப்ஷன் சி, பிரைம் மினிஸ்டர். The maximum size of Council of Ministers is fixed at what percentage of total Lok Sabha strength. இப்போ மொத்த லோக்சபா ஸ்ட்ரென்த்தோட சைஸ் கம்பேர் பண்ணும்பொழுது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மேக்ஸிமம் சைஸ் பிரைம் மினிஸ்டர் சேர்த்து எவ்வளவு இருக்கணும்? ஆப்ஷன் பி 15%. இதை கொண்டு வந்தது 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. ஃபைன். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் அவங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்டில் ட்ராப் பண்ணலாம்.
நாளைக்கான வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் விச் ஆர்டிகல் கேன் த பிரசிடென்ட் பி இம்பீச்? எந்த ஆர்டிகல் மூலிமா பிரசிடென்ட் இம்பீச் பண்ண முடியும்? செகண்ட் ஒன், ஹூ இஸ் த எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் யார்? தேர்ட் ஒன், does the president's electoral college include state MLAs? What about the vice presidents? இப்போ president electoral collegeல state MLAs இருப்பாங்களா? அப்படி ஒருவேளை இருந்தால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இருப்பாங்களா? ஃபோர்த் ஒன், which article makes the council of ministers collectively responsible to the லோக் சபா? இப்போ council of ministers லோக் சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? ஃபிஃப்த் ஒன், which constitutional amendment capped the size of the council of ministers at 15% of Lok Sabha strength? எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட சைஸ் வந்து 15% சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க? ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் பற்றின முக்கியமான ஃபேக்ட்ஸ் அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ரிவிஷனை இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். இன்னும் 1 month தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ரிவைஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். ஸோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ். நாளைக்கு பார்லிமெண்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு 6:30 PM எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.